ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காரு. ஆக்சுவலா நான் ஆக்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன், நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த காமெடி நடிகர் சாரப்பாம்பு சுப்பராஜ் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா உங்க பேர் என்ன நான் இப்ப கேட்பேனா, நீங்க அந்த சாரப்பாம்பு அப்படியே நீங்க சொல்ற மாடுலேஷன்ல சொல்லணும் எனக்காக. ரெடியா? ஓகே சார். வணக்கம், உங்க நேம் என்ன? சாரப்பாம்பு. சாரப்பாம்பா? ஆஹா, சூப்பர். ஆக்சுவலா உங்களோட நெஜோ நேமே எல்லாருக்குமே மறந்துருக்கும் சார். எல்லாருமே நான் இங்க சேட்டி வந்தேன்ல, ஒரு 10-20 இடத்துல எனக்கு இப்போ வந்து பிடிச்ச வாங்க சாரப்பாம்பு எங்கே போறீங்க, இந்த டிராபிக் போலீஸ் இந்த திரும்ப முடியல என்னால. ஒரே வண்டி வந்தது, அப்போ போலீஸுக்காரன் பார்த்துட்டு இருங்க சார், நான் சாரப்பாம்பு சார் இருங்க, நான் இதுன்றேன்னு சொல்லி சாரப்பாம்பு தான் பயங்கர நேம் ஆயிடுச்சு உலக அளவில். உலக அளவில் நான் வெளிநாட்டெல்லாம் போயிருக்கேன், போகும்போது சாரப்பாம்பு வாங்கன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. சூப்பர் சார். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து 46 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு 4 வருஷம் விட்டா 50th 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் அப்படியே அந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரி நீங்க அடிச்சிருவீங்கல்ல. சோ சொல்லுங்க, இந்த 46 வருஷத்துல நம்ம சினிமா உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு? சினிமா நிறைய கத்து கொடுத்துருக்கு. நான் சினிமாவுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கேன். சூப்பர். என்னெல்லாம் நீங்க வந்து கத்து கொடுத்தீங்க சார்? ஆமா, நான் வந்து சினிமா வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு 16 வயசுலயே வந்துட்டேன் சினிமாவுக்கு. ஐயா கண்ணதாசன் ஐயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். சூப்பர். ஆமாம், அப்போ வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நாடகம்லாம் போட்டு எங்கள் அப்பா பெரிய சர்வராக இருந்தார். அப்போ வந்து இப்போ அறந்தாங்க, காரைக்குடி அறந்தாங்க, இந்த எல்லா புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திருச்சி, மதுரை, அது வரையும் சர்வராக இருந்தார். அப்போ வந்து செட்டியார் வீட்டில் அவர் தான் வந்து சர்வர் பண்ணி பங்கு விரிக்கிறது வைக்கிறதெல்லாம். அப்போ வந்து நாடகம் போட்டு எங்கள் வாத்தியார் என்ன பண்ணார், எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் என்னடா இப்போ பண்ண போகிறீங்க, நீ என்ன வேலைக்கு போகிற, படித்து முடித்த பிறகு கேட்ட பிறகு எல்லோரும் சார் நான் போலீஸ் ஆகணும், மிலிட்ரி ஆக போகிறேன், அப்புறம் வக்கீல் ஆக போகிறேன். அப்புறம் முன்னாடியெல்லாம் இன்ஜினியர்லாம் ரொம்ப இல்லை, கம்மி. அப்புறம் நான் சிலவங்க நான் விவசாயம் பார்த்துக்கிறேன் சார், நான் இல்லை சார். அப்புறம் என்னைய வந்து கேட்டார் வாத்தியார், எங்கள் வாத்தியார். அப்போ நான் சொன்னேன், நான் டேரக்ட் ஆக போகிறேன் சார், கதை திரைக்கதை வசனம் எழுதி நான் சினிமா டேரக்ட் ஆக போகிறேன்னு சொன்னோம். அவருக்கே தெரியல, வாத்தியாருக்கு, என்னடா சினிமா டேரக்ட் ஆக போறியா, கதை வச்சிருக்கியா? ஆமா, நிறைய கதை வச்சிருக்கேன் சார். அப்போ என்னடா கதை சொல்லி கதை கேட்டாங்க. அப்போ வந்து இருக்கிற எல்லா ஸ்கூலில் இருக்கிற பசங்களெல்லாம் வர சொல்லி நிற்க வச்சு கதை சொன்னேன். நிற்க வச்சு கதை சொன்னீங்க? நின்று எல்லாரும் உட்கார்னா நான் மட்டும் நின்று நடிச்சு காமிச்சு பயங்கரமா அந்த இதில் வரும்போது கிளாப்ஸ் அடிச்சு வாத்தியாரெல்லாம் நின்றுமே, நீ வந்து இங்கே ஒரு நாடகம் ஒன்று போடுறா சொல்லி அப்புறம் வந்து வெல்கம் நாடகம்னு ஒரு, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து சென்னைக்கு வரணும், ஓடி தப்பிச்சு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த ஊரை விட்டு போகிறது. இப்போ 47 ஸ்க்ரீன் போட்டேன் இங்கேருந்து. இதை விட பெரிய தேட்ரு, ஹை ஸ்பீடு, அங்கேயிருந்து ஒரு அது பின்னாடி ஒவ்வொரு ஸ்க்ரீனை வந்து ஒரு ஒழுங்கைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஊருக்குள்ள ஒரு ஊரு ஒழுங்கையில் ஓடி வர்றது, அங்கேருந்து மறுபடியும் வண்டி தடத்தில் வர்றது, அங்கேருந்து மறுபடியும் சோளக்காட்டுக்குள்ள ஓடி வர்றது, சவுக்கு தோப்புக்குள்ள ஓடி வர்றது, அப்புறம் ஒரு புழுதி போட்டு அதில் ஓடி வருது, நல்லா தண்ணி கிடக்கிற இடத்துல ஓடுறது, கம்மாக்கரையில் ஓடி வருது. இப்படி ரோடு வந்து ரோட்டில் வந்து சேருவாங்க. சேர்ந்து வரும்போது அப்போ புதுக்கோட்டைன்னு வரவேற்புன்னு சொல்லியிருக்கோம். புதுக்கோட்டையை நான் பார்த்ததில்லை. என் ஊர் சொந்த ஊர் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம். நான் புதுக்கோட்டையை வந்து பார்த்ததில்லை. அப்புறம் புதுக்கோட்டை வரவேற்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து மறுபடி பார்த்தா திருச்சி. நான் திருச்சியை பார்த்ததில்லை, ஆனால் பின்னாடி ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு இடமா வந்து விழுப்புரம் வரும், அப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தா சென்ட்ரல் வரும், சென்னை பட்டணம் வந்து அந்த நான் 3/4 மணி நேரம் ஓடி வரவங்க 2 பேரும். அது சொல்லி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆகி போச்சு. மேலே பின்னாடி ஸ்க்ரீன் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு, இந்த வந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கிண்ண பக்கத்தில் வந்துட்டே விடா 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 வேகம் போட்டு வேகமா, ஸ்லோவா போ, இன்னும் ஸ்லோவா போ, அம்மா மெதுவா போ மெதுவா போ, ஸ்கிரீன் வர விழுகும். அங்கிட்டு ஓடி வர ரொம்ப அந்த ஸ்பீடு வரும்போது சென்னை பட்டணம் வரும்போது வெல்கம் 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 சொல்லி வர, அதுலேயே 1/2 hour கிளாப்ஸ் அடிச்சிட்டாங்க பயங்கரமா. அதுக்கு பிறகு நாடகம் முடிஞ்சு பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கள் வாத்தியார் சொன்னார், இந்த சுப்பராஜ் வந்து
இன்னுமே வந்து படிக்க அவனுக்கு வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆ. அவன் டேரக்டர் ஆக போகிறான். ம். கதை நல்லா வச்சுருக்கான், நிறைய கதை வச்சுருக்காப்பா. ம். நேராக எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லி யாருக்கையும் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க ம். என்று சொன்னார். நான் என்ன சொன்னேன், நீ யார்கிட்ட போய் சேர போகிறேன்னு வாத்தியார் கேட்குறாரு. நான் பாலச்சந்திரனுக்கு சேருவேன், சிறிதர் சாருக்கு சேருவேன், அப்புறம் ஜெகநாதன்கிட்ட போய் எஸ்பி முத்துராமனுக்கு போகிறேன், இப்படி சொல்லிட்டு வரேன். ம். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்புறம் எங்கள் அப்பா வந்து போய் காரைக்குடியில் கூட்டிகிட்டு போனார். ம். பெரிய வீட்டில் ம். பார்த்தா உட்காந்துருக்காரு. யார் வீட்டுக்குப்பா கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இருடா பேசாமல் இரு சொல்லிட்டு போனால் பெரிய வீடு, ஒரு பட்டு வேஸ்ட் கட்டிட்டு நல்லா பட்டை போட்டு பயங்கரமா ம். தலைவர் உட்காந்துருக்குற யாரு, ஐயா கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்கள். ஆ. என்ன மாணிக்கம், இவன் தான் பையனான்னு கேட்டார். ம். எப்பா யாருப்பா கேட்டேன். ஓ, தெரியல அப்ப. ஆ. தெரியல. ஆ. பயங்கரமா இருக்காரு, சூப்பரா இருக்காரு, பட்டு ம். வேஷ்டியோட இருக்காரு. ம். நீங்க ஹீரோன்னு நினைச்சிட்டீங்களோ? ஹீரோ இல்லை, யாரோ பெரிய இடத்து பெரிய கோடீஸ்வரர் நினைச்சு. ஆ. ராஜா ஃபேமிலி மாதிரி இருக்காரு. ஆ. அப்போ வந்து நான் கேட்டேன், யாருப்பா, ஐயா கண்ணதாசன்டான்னு சொன்னார். ம். நான் இங்கேருந்து ஓடி போய், ஐயா வணக்கையா வணக்கையா, உங்கள் பாட்டெல்லாம் நான் கேட்டு பயங்கரமா, ஐயா என்னையா அது, அந்த ஒரு கோப்பையில் குடியிருக்கும் ஒரு கோலமையில் இது பாடினீங்க, அப்போட இப்போ பயங்கரமாக இருக்குங்க ஐயா, ம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களுக்கு கூட்டி ஒரு சொல்லவே இல்லையா எங்கள் அப்பா, பயங்கரமாக பேசுகிறானே, இதே மாதிரி தான் பேசினேன். ம். அப்புறம் என்னடா கதையெல்லாம் வச்சுருக்கியாம்ல, ஆமையா கதை நிறையா கதை வச்சுருக்கியான்னு சொன்னேன். என்ன கதை சொல்கிறியான்னு கேட்டேன். இப்போ சொல்லட்டுமான்னு கேட்டேன். ம். அப்போ தான் எங்கள் அப்பா நான் கதை சொல்கிறேன் பார்க்குறாரு. ஓ, நேர்ல பாக்குறாரு. நேராக பார்க்க நான் அங்கே இருந்துட்டு அவர் சேரில் உட்கார சொன்னார். அந்த சேரில் உட்கார நின்றுக்கிட்டு பேசுகிறியான்னு சொன்னேன். ம். நான் நடிச்சு எல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் கேரக்டர்லாம் தோணுன்னொன்னே 10 சீன் தான் சொன்னேன், பேசாமல் வர்றா, இவன் சினிமாவுக்கு தான் கரெக்டு, ம். நான் நாளை கழிச்சு போகிறேன், பொண்ணாட விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார். ஐயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து கவிதா ஹோட்டலில் தங்க வச்சு ஆ. அங்கேருந்து சிஎன் சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டார். அப்புறம் அங்கேருந்து மாறி இப்படி ஐயா அடிக்கடி போகும்போது உடம்பு செல்லாம் போய் பார்க்குறது வைக்கிறது, ஐயா எங்கெங்கே எந்த கம்பெனிக்கு போகிறானோ நான் போயிடுவேன், ம். ஐயா சொல்லி விடுவார்னு சொல்லி. அப்படி வந்து பல கம்பெனியில் வேலை செஞ்சு அதுக்கு மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு இல்லாமல் வரைக்கும் வேலை இல்லாமல். அப்போல்லாம் உப்புமா கம்பெனி நிறையா இருக்கும். அப்படியா? இப்பயோட ஜாஸ்தியா இருந்துச்சா சார் அப்ப? ஏகப்பட்ட உப்புமா கம்பெனி. 50,000 ரூபாய், 25 ரூபா, 25,000 ரூபாய் வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. ம். அப்போ 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், ஆ. ஒரு படத்தை முடிக்கலாம். 14 வயதுல 3 லட்சம் தான். ஓ. ஆ. ஆமாம். அப்போ வந்து ரஜினி சாருக்கெல்லாம் 1100 ரூபா தான் சம்பளம் ஃபுல் படத்துக்கு. ஆனா அப்ப அது ரொம்ப பெரிய காசு அது இல்ல? பெரிய காசு. ஆ. அப்போ வந்து 1000 இந்த அருணா ஹோட்டலில், சுதாரா ஹோட்டலு, இது உட்லாண்ட்ஸு, கொஞ்சம் இது நம்ம ரோஹினி லாட்ஜு, இந்த ஏரியா பூராமே லாட்ஜு பூரா ஒரு வந்து அப்போ வந்து 8 ரூபா 9 ரூபா ஒரு ரூம்பு. ம். ஒரு சிங்கிள் ரூம் எடுத்துக்குவாங்க, இல்லாட்டி ஒரு டபுள் ரூம் எடுத்துக்குவாங்க 16 ரூபாய்க்கு. ம். எடுத்துக்கிட்டு 25,000 ரூபா இருந்தால் பணம் ஆரம்பிச்சிடுவாங்க. அது போய் ஒரு 8000 அடி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு காசு இருக்காது. ஆ. இப்போ ஹீரோவுக்கு 2000 2500 தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஓ. ஆ. ஹீரோனிக்கு 1000 கொடுப்பாங்க. ம். இதுவே வந்து நடக்கும். ம். அது நிறைய உப்புமாவாக இருக்கும். அப்போ பாதியில் நின்று போகும், இது பண்ணிடும், கஷ்டம். அவங்களுக்கு இருக்கா ஒரு ஃபஸ்ட்டு சோறு போடுவாங்க, ம். அப்புறம் 2 நாள் சென்று போய் வாங்க சொல்லுவாங்க, அப்புறம் 3 நாள் சென்று போடுவாங்க. இப்படி மாறி வந்ததில் நான் அதுக்கு பிறகு வந்து நான் தூயவன் சாரை பார்த்துட்டு, தேவரையா பார்த்துட்டு ம். அப்படியே பாண்டி பேசுகிற வந்து ஆர்கார் ரோடு வரேன். ம். 77 10வது மாதம் ம். 4ஆம் தேதி. எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு. ஆமாம். ஆ. அப்போ வந்து ஆர்கார் ரோடு வர ஒரு கூட்டமாக இருந்தது. ம். எங்கன்னா ஒரு தலைவர், புரட்சி தலைவர் ம். அந்த வந்துட்டு இருக்காரு. ஆ. உள்ளே வந்திருக்காரு. அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பசி, நான் 3 நாள் பசி, ம். சாப்பிடல, ஒன்றும் இல்லை, பசி பட்டினி. 1 ரூபாயோட இல்லை, 1 ரூபா இருந்தால் ரெண்டு வேளை சாப்பிடலாம். அப்போ ஆமா. அப்படி ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா, நான் தலைவர் இப்படி பார்க்குறதுக்காக நின்னோம். எல்லாரும் கூட்டத்தோடு நான் நின்னேன். ஒருத்தர் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒருத்தர் எல்லோரும் விலகிட்டு எப்போ அப்புறம் வாங்க இப்படி வாங்க சொல்லிட்டு இருந்தார். என்னை பார்த்தது இப்படி பார்த்தா, டே தம்பி இங்கே வாடான்னு சொன்னார். இப்படி வாடான்னு சொன்னால், ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஆள் யாரோ வந்துட்டாங்க,
இருக்கிறாரு சொல்லி அண்ணன் நான் என்னைய நான் கூப்பிட்டேன்னா ஆமாம் எந்த ஊரா நீன்னு கேட்டார். நான் புதுக்கோட்டை என்னன்னு சொன்னேன். புதுக்கோட்டையா மாணிக்கம் மானான்னு கேட்டாப்புல. எங்கள் அப்பா பேர் மாணிக்கம். ஓ மாணிக்கம் மானான்னு ஆமாண்ணா ஆமாண்ணான்னு சொல்லு. எனக்கு ஒரு ஆள் இது கிடச்சிட்டாரு. உன் பேர் சுப்ராஜ் தானேடான்னு கேட்டார். ஆமாண்ணான்னு சொன்னாரு. ஐயோ இன்னும் ரொம்ப இதாயிடுச்சு. நான் பசியில் இருக்கிறேன் நம்ம ஆள் கிடச்சிருக்கான்னு சொல்லி. என்னைய தெரியுதா தம்பின்னு கேட்டார். எனக்கு பார்த்து ஞாபகம் இருக்குண்ணா நான் எங்கே பார்த்தேன்னு தெரியலன்னா நான் பார்த்து ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். நான் தான் மாணிக்கம்டா. ஓ அல்ல தலைவர் வீட்டில் வேலை செய்கிற மாணிக்கண்ணா இல்லைங்க. அவருக்கு பியா இருந்தார். இப்போ கடைசி அம்மா சாலை அம்மாவுக்கு பியா இருந்தார்ல அந்த அவர் மாணிக்கன். இப்போ அவர் தலைவர்கிட்ட பல ஆண்டுகளாக அவர் தான் இருந்தார். அப்போ அண்ணே என்னன்னா இப்படி வந்து இப்போ நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன். முத்தம் கொடுத்தா சாப்பிட்டியா தம்பி? நான் 3 நாளாச்சுலாம் சாப்பிட்டு இது ஒன்று நேராக தலைவர் வீட்டில் போய் சாப்பிட சொல்லி நல்லா மீன் கறி அது கருவாட்டு குழம்பு எல்லாம் நல்லா ஒரு ஆளு வேலை சாப்பிட்றத நான் 6 சாப்பாடு சாப்பிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டு 3 நாள் பசியும் தீர்த்தாச்சு. அப்பா ஆண்டவன் அன்னைக்கு கொடுத்த சாப்பாடு தலைவர் வீட்டில் சாப்பிட்டு அன்னையிலேருந்து நான் பசிப்பட்டு இல்லைம்மா. அற்புதம். உலகத்திலே தலைவருக்கு சாப்பிட்டதுலேருந்து அன்னையிலேருந்து பசிப்பட்டு இல்லை. நான் தான் நிறைய பேருக்கு சோறு போடுறேன். அடுத்து என்ன பண்ணா ஆரவீரப்பன்கிட்ட ஓடி போய் அறிவு பண்ணார். என்னடா வேலை செய்கிறேன்னு கேட்டார். நான் மாதிரி அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறேன். நான் போகிற ஆரவீரப்பன்கிட்ட ஓடி அறிவு பண்ணார். தம்பி நம்ம ஊருக்காரடா சொல்லி அவர் எங்கள் ஊருக்காரர் தான். பக்கத்து ஊர் அவர். திருநாக்கரசி எங்கள் ஊர். எல்லாமே சொந்தக்காரங்க தான். அப்புறம் என்ன அண்ணன் ஆரவீரப்பண்ணன்னு சொன்னார். நீ சத்யா மிஸ்க்கு வாழ தம்பி நான் உன்னை சேர்த்து விட்டுருன்னு சொன்னேன். சரிங்க ஐயா சரிங்க ஐயான்னு சொன்னேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திரும்பி தலைவர் இறங்கி வந்துட்டார். பொடன்னு வந்தாங்க. வண்டி பரவாயில்ல போலீஸ்காரங்க வந்து ஏறினா ஓடி அப்போல்லாம் மினிஸ்டர் அவங்க டக்குன்னு ஓடிட்டாங்க. ஓடி போய் எங்கள் அண்ணன் வந்து மாணிக்கனை வந்து எங்கள் ஐயா கிட்ட போய் என் தம்பி வந்திருக்கா ஐயான்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏறி உட்காந்து கீழே இறங்கிட்டார். இறங்கிட்டோம் நான் ஓடி போய் காலில் விழுந்துட்டேன். முடியாதான்னு சொல்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா எப்படி நம்ம கட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா இருக்கையா பயங்கரமாக நம்மளை அடிக்க யாரும் இல்லையான்னு சொன்னேன். என்ன வேலை செய்கிறேன் நீங்கள் கேட்டாப்புல. நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணையான்னு சொன்னேன். சரி யாருக்கிட்ட சேர்த்து விடணுமா சிறுதரை சேருமா இல்லை பாரதிராஜாட்ட சேருமான்னு கேட்காரு. நான் அப்படியே கையெழுத்து கும்பிட்டு என்னன்னு கேட்டார். ஐயா நான் வந்து கண்ணதாச ஐயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஓ கடவுளை தான் கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டவன் தான் கூட்டிகிட்டு வந்தாரா? அவர் ஆண்டவன் வந்து சொன்னார். அப்புறம் அப்படியா அவர் தான் கொண்டாந்து விட்டாரா? ஆமாம். இப்போ யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்? சிஎன் சமுதிரத்தை ஒர்க் பண்ணேன். அவங்க 2 பேரும் என்ன பாட்டு எழுதி கொடுக்கல போயிருக்கு ஐயா. அவர் என்னை வந்து நல்லா வச்சுக்கிட்டார் அந்த சமூகம் சார். அப்புறம் பார்த்தா அவர் படத்தில் சீனில் வந்து எல்லா சீனும் ஒரு 10-15 சீனு நம்ம என் சீனாக இருக்குய்யா. அடுத்து பார்த்தோம்னா அவருக்கு ஐயாவுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குது. என்ன ஓரம் கட்டிட்டேன். ஒரு 10 நாள் சென்று வா 20 நாள் சென்று வான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அசோசியேட்டர் கேட்டேன் என்னன்னு கேட்டேன். நீ பெரிய இடத்துலேருந்து வந்தீங்கன்னா இப்படித்தான் நடக்கும் ஓரம் கட்டிடுவாங்களான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் முதலமைச்சர் இருக்கீங்க வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் வேண்டான்ட்டீங்களா? தட்டி கொடுத்துட்டு அப்படியே ஒரு கையில் அவர் அணைச்சாரு. அணைச்சி அப்படியே ஒன்று மாணிக்கம் இப்படி சொன்னார். அவர் 5000 ரூபா கொடுத்தாரு. 5000 ரூபா கொடுத்தவொன்னே நான் அப்படியே கை காலெல்லாம் ஓடலை. ஏன்னா காசே இல்லாமல் இருந்தவன் பசிப்பட்டு இருந்தவன் அப்படியே கையில் வாங்கிட்டு வண்டி போயிடுச்சு. இங்கே வரல தோட்டத்துக்கு வா அங்கே வந்துடு சொல்லி கிளம்பிட்டார் தலைவர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நான் அவளா காத்துட்டு இருக்கேன். ஏன்னா சூப்பரா இருக்கு சார் அந்த கதையே. உங்களோட கதையே வந்து ஒரு படமா ஆக்கலாம் தெரியுமா? அது நிறைய ஆக்கலாம். ஆமா உங்கள்ட்ட இருந்து மட்டும் காப்பிரைட் வாங்கிடலாம். சரியா? சூப்பர். உங்களுக்காகவே வந்து டீ பார்ட்டி அவளா காத்துட்டு இருக்கு. என்னது டீ பார்ட்டி சார்? இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ. ஒன்லி டீ பார்ட்டி. அதுதான் சே என்ன பண்றது சார். நான் இப்போ துறதே இல்லை. அப்படியா? உங்களுக்காக நாங்க வந்து கொஞ்சம் ஹெல்தியான டீ வந்து சூப்பரா பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியா? பாத்துடலாமா? என்னது பார்க்கலாம். எந்த டீ வேணும் சார் உங்களுக்கு? முதல்ல நான் ஒரு டீயா வந்து விக்கிறேன். சரியா? மசாலா டீ இருக்கு, பிளாக் டீ இருக்கு, மின்ட்னு டீ இருக்கு, மாச்சா டீ இது வந்து சைனா டீ, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் டீ. எல்லா டீயுமா சாப்பிடணும்? ஆமா சார். சாப்பிட கொஞ்சோண்டு சாப்பிட்டு விட்டுறேன். அது ஓகே, அது உங்க இஷ்டம். டேஸ்ட் நல்லா தான் நீங்க குடிச்சிட்டே இருக்கலாம். அப்படியா? ஆமா. நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் வாங்க பாப்போம். எந்த டீ வேணும்? நல்ல டீ. இந்த வந்து ப்ளூ கலர்மா. பிளாக் டீயா? கசக்குமே சார். அப்படியே பிளாக் டீ அது? கசப்பா இருக்கும். அது நான் குடிச்சா தானே.
உஷாரா இருக்கீங்க. அதாவது குடிச்சா தானே நம்ம ஆனா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாத்துறேன். நடிப்பீங்கல்ல. ஆமா. சூப்பர் சார். ஆனா பிளாக் டீ உள்ளே நீங்க பிளாக் டீ இருக்கும்னு நினைப்பீங்க. டொன்டடாயின் என்னது இது? டீ இருக்காது. நாங்க வந்து இந்த மாதிரி தான் பிராங்க் பண்ணுவோம். அப்படியா? சோ பிளாக் டீ உள்ளே ஏ என்னது இது? இது ஒரு இனிப்பா இருக்கு இருக்கா சார் இது என்னது? அல்வா. அல்வா. அல்வா குடுக்குறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க சார். அடடடா. யார் உங்களுக்கு வந்து பயங்கரமான மறக்க முடியாத ஒரு அல்வா கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில? எனக்கு அல்வாவை யாரும் கொடுத்தது இல்லையே. கொடுத்ததே இல்லையா இது வரைக்கும்? நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொல்லுவாங்க அல்வாக்கெல்லாம் அதெல்லாம் நிறைய வாங்கியிருப்பேன்ப்பா, ஒரு ரூம் ஃபுல்லாவே இருக்கும் அல்வா அப்படின்னு. அதெல்லாம் நான் அல்வா வாங்கினதுல நானும் கொடுத்தது இல்ல. கொடுத்ததே இல்லையா அல்வா யாருக்கும்? யாரும் கொடுத்தது. இது நம்பவே முடியலையே சார் என்னால. நான் நல்லவமா, அதனால எனக்கு வந்து யாரும் எதுவும் தப்பா இது பண்ண மாட்டாங்க. அப்படியா? இப்ப இயக்குனர் சங்கத்துல நான் இருக்கிறேன், நடிகர் சங்கத்துல இருக்கிறேன், ஒரு 3-4 சங்கத்துல இருக்கிறேன். நல்ல நியாயமா நேர்மையா இருக்கிற நான். அதனால வந்து எல்லா டேரக்டரும் வந்து ஃப்ரெண்டுக்கு தான் போடா வாடான்னு தான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் திட்டிடுவேன். சரி நான் இப்படி கேக்குறேன், ஏதாச்சும் ஒரு படத்துல உங்களை வச்சுதான் இந்த கதாபாத்திரத்தையே நாங்க உருவாக்கியிருக்கோம், நீங்க தான் நடிக்கணும், நீங்க இல்லைன்னா இந்த படமே வந்து நடக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு லைட்டா தோணும் அல்வா கொடுக்குறாங்களா நமக்கு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கூட நடந்தது இல்லையா? அந்த மாதிரி இதுவரை சொன்னதே இல்ல. அவங்க நினைச்சும் பாத்துருக்க மாட்டாங்க. என்ன சரி எதுக்கு வில்லங்கம் சொல்லி நினைச்சே பாத்துருக்க மாட்டாங்க. அத இப்பதான் என்னமோ ஒரு இப்ப வந்து நீங்க காமெடி நடிச்சிருக்கீங்க, 2 படத்துக்கு வில்லனா வந்து நீ ஒரு படம் சொன்னா வில்லன், அடுத்து நேத்து நைட்டு சொல்றேன் ஒரு படத்துக்கு வில்லன்னு சொன்னப்பல என்னடா பெரிய அல்வாவா சொல்றாங்க. வில்லன் நீங்களே ஏத்துக்கலையா? இல்ல நான் வந்து வில்லனை நடிக்கிறேன்னு சொன்னேன். வில்லனா நடிக்கிறேன், வில்லன் வேணும். என்னைய போடியா நான் வில்லன் நடிக்கிறேன், காமெடி காமெடி பீஸ் கடைசியில பண்ணிக்குவோம், ஃபர்ஸ்ட் டெரர் பண்ணிடுவோம், அதுக்கு பிறகு வந்து காமெடி என்னெல்லாம் நடிக்கலாம். நான் சாதாரண முதல்ல கொண்டு என்னைய பார்க்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி போது ஒரு பார்வையிலேயே தெரிவிப்போம். ஆமா, அதுக்கு பிறகு கொஞ்சம் பாரு நம்ம கிட்டத்துல வரும்போது காலில் விழுந்துடும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. அதனால நான் அல்வா வந்து யாருக்கும் நான் கொடுத்தது இல்ல, யாருக்கும் எனக்கு அல்வா கொடுத்தது. இப்ப வந்து நம்ம டீம் வந்து ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு சீனை என்ன டைரக்ட் பண்ணுவீங்க. நீ இதுவரை எந்த ஆம்பளையும் பார்த்தல, எந்த பையனையும் பார்த்தது இல்ல, இப்போ ஒரு பையன் உன்னைய பார்க்கறான், அவனை பார்த்ததுமே நீ இதுவரையும் அவன் மாதிரி ஆம்பளையும் நீ பார்த்தது இல்லை. ஓ, அவளை அழகு, கண் அழகு, கால் அழகு, எல்லாம் நட அழகு எல்லாமே இருக்கு அவன். ஆனா அவன் வந்து உனக்கிட்ட பேசணும்னு இல்லை, நீ பேசணும்னு ஆசைப்படுறான். எப்படி பேசுவேன்? நீங்க தான் அந்த பையனா சார்? இப்ப நானே தான் அந்த பையன் வைங்க. ஓகே சார், அப்படிலாம் லுக் கொடுத்தா எனக்கு எப்படி வரும்? இல்ல நான் அவன் ஆக்சன் நான் வரல. அப்படி நான் நீ பார்த்துட்டோன்னே நான் எனக்குள்ள ஒண்ணு நீங்க என்ன கண்டுக்க மாட்டீங்க. ஹாய், உங்கள்கிட்ட யாராச்சும் சொல்லியிருக்காங்களா நீங்க செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, எப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, ஏன் அங்கே பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே இப்படி பேசினதே இல்லை. எனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல. நீங்கள் செமையாக இருக்கீங்க. இப்போ அவன் போயிட்டான், பேசாமல் போயிட்டான். போன ஒரு ரியாக்ஷன் போச்சு, அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது போல. கண்டிப்பாக உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆள் இருக்கும். இப்போ திரும்பி வரேன், நீ ஓவரா வைக்கப்படுற. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும். சூப்பர் சார். அதனால வந்து எல்லா விஷயமும் சொல்லணும். இப்ப அதே மாதிரி நான் வந்து நடிப்பு சொல்லி இப்படி வந்து அப்படி பார்க்கும் போதுமா ஐயோ பின்றீங்க சார், அந்த இதுல வரணும். சூப்பர். அப்படி வந்து அது ஓகே. ஓகே, இப்ப பாஸ் ஆயிட்டேனா? பாஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ சார், நன்றி. ஓகே, இப்ப அடுத்த டீ போலாமா? ஜிஞ்சர், மாச்சா, மசாலா, மின்ட், செஞ்சா, எது போலாம்? சிவப்பு போடுமா? செஞ்சா போலாமா? ஜப்பான் டீ வேணுமா? ஓகே, ஜப்பான் டீ உள்ளே காதல். சோ உங்களோட முதல் காதல் பத்தி சொல்லுங்க சார். என்னை நிறைய ஹீரோயின் லவ் பண்ணாங்கம்மா. அப்படியா? ஏகப்பட்ட பேரு. அப்போ நான் இப்போ 64 வயசு எனக்கு.
அப்போ நான் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பேன்? நல்லா ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா நான் பயங்கரமா இருப்பேன். பெண்களின் கனவு கண்ணனா இருந்தீங்களா? நிறைய பேர். அப்போ வந்து நான் வந்து இந்த கங்கையம்மன் கோயில் தெருவில் நான் வந்து சாரதா ஸ்கூல் இருக்குல்ல டி நகரில், அப்போ வந்து நாங்கள் பக்கத்தில் ஆஃபீஸ், அந்த துறச்சாமி ரோட்டில் ஆஃபீஸ், அங்கே பொண்ணுகள்லாம் வந்து நிற்கிங்க. அப்போ நாங்கள் அந்த ஆஃபீஸுக்கிட்ட வெளியே நிற்பேன். எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்க்குங்க. ஓ அந்த கேட்குற ஏரியாவுக்கு போகிற பொண்ணுங்கள்லாம். அதில் 4 பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. 4 பேர் பிடிச்சதா? 4 பேரும் பிடிச்சோம். 4 பேர் வருவாங்க, 4 பேரும் எனக்கு பிடிக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் வந்து நான் ஷூட்டிங் போயிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் சென்ற பிறகு வந்து அந்த லலிதா கடை இருக்குது தெரியுமாப்பா, நகை கடை, அங்கே ஒரு டீ கடை அங்கே இருக்கும். அந்த டீ கடை தான் சாப்பிடுவாங்க. அந்த டீ கடைக்கு வந்து நின்றுட்டு வந்தால் இந்த 4 பொண்ணுல ஒரு பொண்ணு நடந்து வருது. ஓ அது வரும்போது எனக்கு பக்கத்தில் என்ன பார்வன் மறுபக்கமான்னு கேட்டது. சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏ இது நல்லா இருக்குப்பா டைலாக், இது படத்துக்கு யூஸ் பண்ணலாமே, யூஸ் பண்ணலாமே, நல்லா இருக்கே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் திரும்பி அந்த ஆஃபீஸுக்கு நான் வந்து 4 பேர் வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து, சார் உங்கள் பேர் என்ன சார்? எதுக்குமா கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை தெரிஞ்சுக்கத்தான், சுப்புராஜ். ஓகே சொல்லிட்டு போனது. அதோட சரி, அதுக்கு பிறகு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு பார்க்கல, அவங்க கிளாஸ் முடிச்சு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்க தெரியாது. ஒரு நாள் வந்து எனக்கு பல்லு வலி, ஒரு பல்லு ஆடிக்கிட்டு பூச்சி பல்லு, அது அதை பிடுங்கிறதுக்காக ஒரு இல்லை இல்லை இதில் இதுக்கு போனோமா, அது என்னது அந்த என் வீடு வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலத்தில் இருக்குது, பெரியார் பாதையில். நான் அங்கேருந்து வந்து அந்த அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் ரெங்கராஜபுரத்தில் ஒரு பல் டாக்டர்னு போட்டுருந்தது. அங்கே போனால் இந்த பொண்ணு உட்காந்துருக்கு, இந்த பார்வை மருமக கேட்ட அது டாக்டர் ஆயிடுச்சு. டாக்டர் ஆயாச்சா? அது ஒரே அழுக. நான் அதுக்கு பிறகு இது ரொம்ப நாள் சென்ற, ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் சென்ற பிறகு இப்போ நான் வந்து நான் ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அதுதான் என் மனைவி. இப்போ ஒரு தடவை தான் பார்த்தேன், 2வது தடவை ஓடி வந்துட்டான். லவ் மேரேஜ் பாரு. ஆமா, பார்த்தோனே காதலா உங்களுக்கு? பார்த்தவே எனக்கு அப்படியே, நான் என்னை பார்த்தவே அழகா இருந்தாலும் ஓகே ஸ்மார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு வாரம் தான் பார்த்தா, அப்புறம் ஓடி வந்துட்டான், நான் உன்னை கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்லி. நானும் சும்மா தான் பார்த்தேன். உங்களுக்கு அப்ப காதல்லாம் இல்ல? ஆமா. அதுக்கு பிறகு நான் பல்லு பிடுங்கிறதுக்கு வந்தேன். ஆமா, என்னை பத்தி இந்த குமுதத்துல பேட்டி, இந்த மாதிரி காதல் கல்யாணம், ஒரு உதவி இயக்குனர் சொல்லி குமுதத்துல பேட்டி எடுத்தாங்க. அந்த புத்தகத்தை வச்சிருக்கா. ஓ பாத்துட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி வச்சு ஒரே அழுக என்னை பார்த்து. இந்த மாதிரி நான் என்ன உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், 4 பேரும் நினைச்சேமே. அதுக்கு பிறகு நான் வந்து பல்ல பிடுங்குறா, நீ பல்ல பிடுங்க, நீ பிடுங்க மாட்டேன்னு இல்லை, அதுக்குமா உங்களுக்கு பல்லு பூச்சி பல்லு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிடுங்கிச்சுமா. பிடுங்கவே முடியல. இருக்கிற 5-6 டாக்டர் வர சொல்லி வந்து காலையில் 10 மணிக்கு போனவன் சாயங்காலம் 6 மணிக்கு தான் விட்டாங்க. பீஸாக போச்சு. அப்புறம் அது காசு வாங்கலாம், ஒன்று அது போகிற. அதுக்கு பிறகு ஒரு வாரம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது. அதுக்கு பிறகு அந்த பக்கம் நான் போகிறதே இல்லை. அவ்வளோதான். ஆமாம், 4 இருக்கு சார், மின்ட், ஜிஞ்சர், மசாலா, மாச்சா. எந்த கலர்? இப்போ வந்து இந்த அந்த அந்த இதுவா? அது என்னங்க, கருப்பு. கருப்பு மாச்சா போலாமா? மிளகா சாப்பிடுவீங்களா சார்? அப்படியே நான் சாப்பிடுவேன், ஹெல்த்தியா தான் சாப்பிடுவீங்க. சோ இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க நடிச்ச நடிகர்கள்ல யாருக்கு வந்து டப்புன்னு கோவம் வரும், வேலைக்காக கோவம் வரும் அப்புறம் போய்டும்னா யாரை சொல்லுவீங்க? எங்க அண்ணன் விஜயகாந்த். அப்படியா? பயங்கர கோவம் போடாது, அப்புறம் கொஞ்ச நேரத்தை விட்டுறாரு. இப்போ சத்யராஜ் அண்ணன் அப்படி தோணுவாரு. அப்புறம் சந்திரசேகர் எல்லாரும், எல்லா நடிகரும் கோவம் இல்லாமல் இருக்காது. அந்த வேலைக்காக வரும். வடிவேலுக்கிட்ட இருக்கு, எல்லாருக்கிட்ட இருக்கும், கோவம் இல்லாமல் இருக்காது. அப்போ நம்ம போய் கூப்பிட போகும்போது இருப்பா வாராம்னு சொல்லுவார், அதுக்குள்ள சண்டை நடக்கும். அதுலலாம் வினிச்சக்கரத்துக்கெல்லாம் பயங்கர கோவப்படுவார். டப்பிங் தட்டு உள்ளே அசிஸ்டன்ட்டே சேர்க்கப்பட மாட்டார். நான் சண்டை போட்டு எல்லாரும் விடுவேன். அந்த மாதிரி உள்ளவர் நிறைய பேர் இருக்காங்க. காலையில் சண்டை போட சாயங்காலம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. பரவாயில்லையே. அது இப்போ சினிமாக்காரங்க யாருமே சண்டை போட மாட்டாங்கம்மா. சூப்பர் சார். பெருசாக எனக்கு நான் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன்.
நான் இது ஒரு நாளைக்கு வந்து 2 படமும் ஷூட்டிங் போகிறேன். ம். டெய்லி ஷூட்டிங் எனக்கு இருக்குது. இருந்தாலும் அங்கே போனாலும் அப்போ சண்டை போடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சேர்ந்துருவாங்க. அவ்வளவுதான். அவ்வளோதான். சூப்பர் சார். அதே மாதிரி இப்ப வடிவேலு சார் மேல இன்னும் கோபம் இருக்கா இல்ல ஃபுல்லா கூல் ஆயிட்டீங்களா? வடிவேல் மேலே நான் கோவப்பட்டதில்லையே, அவன் நான் சண்டை போட்டதில்லையே. அப்படியா? ஏன்னா இப்ப புது டீமோட போயாச்சு. இல்லை அவர் புது டீமோட போயிருக்காரு. போய் ஒன்றும் எடுபடலை. நாங்கள் பழைய ஆளுகளாக இருக்கிறோம். நான் வடிவேலு வந்து எனக்கு அவனுக்கு எந்த விதமான சண்டை இல்லை, ஒன்றும் இல்லை. வடிவேலோட நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ம். எதுக்கு சொன்னேன்னா 16 வருஷம் சாப்பாடு போட்டு வளர்த்தார்ல, எங்கள் தாய் தகப்பனோட பயங்கர நினைக்கிறேன். கேப்டன். யாரு? கேப்டன் விஜயகாந்த். ம். அது அவர் போய் திட்டினால எனக்கு உடம்பாடு இல்லை. ஏன் திட்டினேன், இப்படி திட்டினேன், அப்படி திட்டினேன் நான் கேட்கவும் இல்லை. ம். எனக்கு ஏன்னா என்னை வளர்த்தவர் அவர். அவர்கிட்ட இந்த சாப்பாடு போட்டு வளர்த்தேன். ம். அதனால நீ வந்து பேசுறது சரியில்லை, ஏத்துக்க முடியல உங்களால. ஏற்றுக்க முடியல. வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் கோவம் அந்த மாதிரி? கோபம் எப்பவும் இல்லை. ஆஹா. ஆமாம். இப்ப 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னா நடிப்பீங்களா? உங்களை ஒரு எதிர்பார்க்கலாமா? காலத்தையும் நடக்காது. வேண்டாம் அப்படிங்கிறீங்க. நான் ஒரு தரம் சொல்லிட்டா ஆ. திரும்பி போக மாட்டேன். அதே மாதிரி காசு வந்து யார் கேட்டா ஒரு தரம் கொடுத்துட்டேன்னா திரும்பி வாங்க மாட்டேன். ஓ சூப்பர். அடுத்ததாக எந்த டீ போலாம்? மூணுமே yellow கலர்ல இருக்கு. எல்லாம் ஏதோ ஒரு எல்லாம் எடுங்க. மசாலா பாத்துடலாமா? மசாலா, மசாலா உள்ளே வெங்காயம். வெங்காயம். இது நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். உரிக்க உரிக்க வெங்காயத்தை ஒண்ணுமே இருக்கு. ஒண்ணுமே இருக்காது. யாருக்கு வந்து இதை டெடிகேட் பண்ணுவீங்க? யாருக்கு யாருக்கு ஆமா, யாருக்கு இதை கொடுப்பீங்க? யாரு நல்லா நடிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதான் யாராச்சும் ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும். அவன் இதுதான் டாஸ்க். அவனும் வந்து நடிக்கிறானே, நல்லா நடிச்சிட்டு இருக்கானே, அது வம்பி ஆரம்பில்ல. ஆஹா. அதாவது நடிக்கவே தெரிய மாட்டேங்குது. என்ன ஏன்டா அதை எப்படி திட்டினவங்க பூரா நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்கள போய் எதுக்கு நம்ம சொல்லணும்? நம்மளும் ஒரு நடிகனாக இருக்கிறதுனால, ஆ. நம்ம தொழில் இருக்கிறதுனால குறை சொல்லக்கூடாது. நான் சொல்றேன்ல, யாருக்கு நான் அல்வா கொடுத்ததில்ல, ம். யாருக்கு நான் அல்வாவும் வாங்கினதில்ல. வாங்கினதும் இல்ல. அதனால வந்து நான் நல்லவனா தான் இருப்பேன் ஒழிஞ்சு ஒரு காலத்துல கெட்டவனா இருக்க மாட்டேன். அற்புதம் சார். ஆமா. இந்த வெங்காயம் பேஸ் பண்ணி வேற ஒரு கேள்விதான். ஓகேவா? என்ன கேள்வினா, நீங்க லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனல் ஆன தருணம்னா எந்த தருணம் சொல்லுவீங்க? நான் டைரக்ட் பண்ணுமா, ம். அந்த ஹீரோ தான் ப்ரொடியூசர். ஆ. 98ல் அவனை கொலை பண்ணி போட்டாங்க. ஓ. ரீடிக்கு நடக்க போகுது. இளையராஜா மியூசிக் போய் பேசிட்டு வரேன். உடனே வந்து நான் வந்துக்கிட்டு இருக்க வரேன் நான் நைட்டு கிளம்பிடுவேன். காலையில் அங்கே இருப்பேன். இளையராஜா காசு கொடுத்துட்டு இது ஒன்று சொல்லணும். நான் என்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கை தான். ம். இதுவரை யாருக்கும் நான் கெடுதி செஞ்சதில்லை. யாருக்கும் நான் வந்து ஒரு சின்ன தீங்கூட நினைக்க மாட்டேன். யார் என்னை கெடுதி நினச்சாலும் நினச்சிட்டு போனாடா, டேய் நினைக்காதடா, நீ இருந்தாடா போக வேண்டிட்டு போயிடுவேன். அப்படி உள்ளது. அன்னைக்கு இறந்துட்டான்னு சொன்னோன்னே என் லைஃபே போச்சுமா. நான் சேர்த்து வச்சிருந்த இவ்வளவு இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணி, இவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணி, எல்லா படம், ராமராஜன் படம் மட்டும் 19 படம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் 8 படம். ஆமா. அப்படி எல்லாம் அப்படி இருந்த அன்னையிலேருந்து நான் அன்னைக்கு 98ல் அன்னைக்கு அப்படி ஒரு வாரம் இல்லை 2005 வரை எனக்கு அப்படி ஆச்சு. உடஞ்சிட்டீங்க. உடஞ்சது. அப்படியே எனக்கு வாழ்க்கையே ரொம்ப நமக்கு இல்லாமல் போச்சே. இவ்வளோ படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், நம்ம படம் நின்று போச்சே. கேஸு எல்லாரும் எங்கே விசாரிக்கிற என்னையை தான் கூட்டிகிட்டு போவாங்க போலீஸு. அப்புறம் அந்த கேஸு ஜெயிச்சு அவன் கடைசியில் அந்த தம்பி தான் கொலை பண்ணான் இது ஒன்றும் தெரிஞ்சு போய் அப்புறம் ஒன்றும் இல்லாமல் சாட்சி ஐ விட்னஸ் இல்லாத விட்டுட்டாங்க. இதுதான் என்னுடைய லைஃப்பில் பெரியது எமோஷ்னலான தருணம். ஓகே. இப்போ அது பாதிப்பு இருக்கா சார் இன்னும்? இல்லை அதை கடந்து வந்தாச்சா? இல்லை, அது அதை நினைச்சாலே வரும்ல. நிச்சயமா. இப்போ நான் வந்து நடிக்கணுங்கன்னு வரலம்மா, நான் இயக்குனர் ஆகின்னு தான் வந்தது. திடீர்னு வந்து என்னன்னா இவன் செல்வமணி என்னன்னா, சுப்ராஜ் என்னடா பண்ணுறாங்க, வீட்டில் தான் இருக்காரு, ஒரு 6-7 வருஷமாக வீட்டில் தான் இருக்காரு, அவர் அந்த கோர்ட்டுக்கும் இதுக்கும் கேஸுக்கும் போயிட்டுருக்காரு. அப்போ போலீஸுக்காரங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் நாளைக்கு வாரம் இருங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, இப்படி சொல்லிட்டு போவாங்க. நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இல்லை, நான் டைரக்டர் ஆனதுனால எல்லா இளையராஜா வரையும் விசாரணை பண்ணேன். எல்லாரும் பொன்னம்பலம் கிண்டம்பலம் எல்லாரையும் விசாரணை.
அந்த மாதிரி இருந்ததில் நான் அங்கே போவேன். அவன் தான் செல்வமணி வந்து என்ன பண்ணாப்புல, ராசஸ்தானுக்கு வந்து காமெடி எழுதுறா, எனக்கு காமெடி எழுதிக்கூடாதுன்னு அது எழுத போனது வடிவேலு கூட நடிக்க வச்சு. அப்படிதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. வடிவேலு கூட நடிக்க வச்சு. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், மாணிக்கம் படத்தில் பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தேன். பிரியம் படத்தில் நல்லா பெரிய கேரக்டர் பண்ணேன். அதில் வந்து அப்புறம் என் படத்தை வந்து ஒரு 10 சீன் வரணும், 10 சீன் கிளாப்ஸ் வடிவேலெல்லாம் தூக்கி வச்சுட்டேன். அந்த அளவில் பண்ணியிருப்பேன். அப்போ வடிவேலாம் பெருசாக இல்லை. இப்போ வந்து அந்த படத்தை பார்த்தேன் செல்வமணி, டேய் நீ டேரக்ட் பண்ணுறியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, நீ நடிகன் ஆயிடுவிடா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த காமெடி எழுதின சென்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எழுத விட்டாப்புல. அப்புறம் தான் வடிவேலு நம்மளா நீ ஆனால் அங்கே இங்கெல்லாம் சுற்றுற, என் கூடவே ட்ராவல் பண்ண அவன் கூட போயிட்டேன். அப்படி போனது என் பையங்க வந்து 6வது படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் 6வது ஒருத்தன் 5வது. அவங்கள காப்பாற்றணும், அவங்க படிக்க வைக்கணும். அவனுக்காகவே நான் அந்த சினிமா நடிக்கிறதுக்காக போயிட்டேன். அப்படி ட்ராவல் ஆகிட்டேன். இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கீங்க? இப்போ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் டேரக்ட் பண்ண போகிறேன். அப்படியா? ஆமாம், பெரிய படம் பண்ணுறேன். ஆஹா, அற்புதம் சார். ஆமாம். யார் யார் நடிக்கிறாங்க, என்ன கதைக்களம்? 100 காமெடி நடிகரை வச்சு முதல்ல படம் பண்ணுறேன். சூப்பர் சார். 100 காமெடி நடிகர். அந்த படம் வந்த பிறகு யாருமே RR ஃபிலிம் பண்ணவே மாட்டாங்க. RR மூவி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கதையும் அங்கே வச்சிருக்கேன். மொத்த வித்தையும் இறக்கிட்டீங்க. உள்ள இறக்கிருக்கேன். அது முடிஞ்ச பிறகு லவ் ஸ்டோரி பண்றேன். சூப்பர் சார். ஆமா, அற்புதம். அப்ப பிஸியா இருக்கு டைரக்டராவும்? ஆமா, அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் இருக்கேன், கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கேன். அந்த 100 காமெடி எல்லா மொழியில இருந்து வராங்க. இப்போ இங்கே உள்ள ஒரு அங்கே மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா, ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நார்மல் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே 4 பேர் என்னை மாதிரி ஆளுகளை போட்டுருது. அதே மாதிரி ஒரியா, பெங்காலி, ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு எல்லாரையும் கொண்டாடும். அற்புதம். ஆமா, நாங்க அவ்வளவு காத்துட்டு இருக்கோம் சார். மின்ட் இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு, எது போவோம்? மின்ட் எடுங்க. மின்ட் பாத்துலாமா? ஆஹா, சூப்பர் சார். பணத்தோட இருக்கீங்க. ஆமா. காசை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க வாழ்க்கையிலேயே வாங்கின முதல் சேலரி எவ்வளவு சார்? நான் வாழ்க்கையிலே முதல் சேலரி தலைவர் 5000 கொடுத்தது. அதுதான். ஆஹா, அற்புதம். அண்ட் எந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான சேலரி கொடுத்துருக்காங்க நீங்க எதிர்பார்த்ததோட? நான் வந்து மைடியர் குடிச்சாட்டனுக்கு வந்து 75000 வாங்கினேன். அப்பா, பெரிய காசுல. அப்ப காட்டுக்குள்ள திருவிழா பவுர்ணமின்னு சொல்லி அது 75 ரூபா வாங்கினேன். அப்புறம் நான் வந்து அதிக சம்பளம் வாங்கின அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் தான். டேரக்டருக்கு போது ராஜ்கிரன்கிட்ட எல்லாம் நிறைய சம்பளம் வாங்கினேன் நான். அதனால வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது, அதாவது யார் நடிகர், இப்போ நீங்கள் டேரக்டர், இப்போ நீங்கள் டேரக்டர் ஆகும்போது என்ன பண்ணுவாப்புல, இப்போ ராமராஜன் வந்து நீங்கள் போய் ராமராஜன் கதை சொல்லிட்டீங்க. ராமராஜனை வந்து அவர் மிகப்பெரிய நல்ல மனுஷன். அவர் வந்து யார் அசோசியேட்டை வச்சுருக்கீங்க கேட்பாங்க. எனக்கு இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டை சொல்லுவீங்க, இல்லை சுப்ராஜ் அனுப்புவேன். ஏன்னா உங்களுக்கு தான் நல்லா உங்கள் கதையை வந்து அவன் கரெக்ட் பண்ணுவான். நான் ஒரு உங்கள் கதையில் ஒரு 25 சீனாச்சும் நான் என் சீன் இருக்கும். 50 சீனாலும் இருக்கும், மொத்தமோட இருக்கும். அந்த டேரக்டர் என்ன எல்லாம் மொத்தமாக நீனே கொடுத்து முடிச்சிருக்கேன் சார், பண்ணுங்க சார், அதை மாற்றி கதை நல்லா இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது காசு வாங்கிடுவேன் நான். ஆமாம், சூப்பர். அப்ப அந்த காலத்திலே 75000 ரூபாய். 75000 ரூபாய். அது எவ்வளவு, அது இப்ப எவ்வளவு கோடி ஆயிருக்கும்? எவ்வளவு கோடி இருக்கும். அவ்வளவு பேருக்கு செஞ்சிருவேன். வாங்கிட்டு வந்து அசிஸ்டன்ட் யார் யார் இருக்காங்களோ, நடிகர் இருக்கலாம் பாண்டி பசார்ல. அப்ப தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லாமே இங்கதான் பாண்டி பசார்ல தான் இருப்பாங்க. எல்லா நண்பர்கள்லாம் தெலுங்குக்கார சுப்ராஜ் எம்டி ஒரு 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுத்து சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கொடுப்போம். நான் கொடுப்பேன் எல்லாருக்கும். காசு இருந்துச்சு அப்படியே கொடுத்துருவேன். அந்த மாதிரி செய்வேன். ஆஹா, அற்புதம் சார், நல்ல விஷயம். இப்ப ஃபைனலா ஜிஞ்சர் டீ இருக்கு, பாத்துடலாமா? அப்ப எடுத்துருங்க, அது என்னன்னு பாத்துறோம். ஜிஞ்சர் டீ உள்ளே பேட்டரி. ஆமா, உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா செயல்படுறாங்க சார்? உங்களுக்கு எப்போதுமே ஒரு எனர்ஜி வந்து ஏத்திட்டு இருக்கிற ஒரு நபர்னா யார சொல்வீங்க? ஒருத்தையோட இல்ல, நான் சுப்ராஜ் தான் ஏத்துறேன். அப்படியா? ஃபேமிலில கூட யாரும் இல்லையா? யாருமே ஏத்துறது. என் பசங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள குட்டியெல்லாம் இருக்கு. அப்புறம் என் பெரியவனுக்கு 2 குழந்தை, சின்னவனுக்கு ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை. என் மனைவியும் என்னை ஏத்துனது இல்ல, என் பசங்களும் என்னை ஏத்துனது இல்ல. நானே தான் ஏத்திட்டு இருக்கேன். பவர் ஏத்துவேன், பவர் இறக்குவேன், பவர் இல்லை. நான் சுப்ராஜ் தான். சாரா பாம்பு வந்து வேகமான பாம்பு. அது நல்ல இருக்கிற பாம்புலயே சாரா பாம்பு தான் நல்ல பாம்பு. அது கடிச்சா விஷம் இல்ல, விஷம் இல்ல.
பிழைச்சிக்கலாம். ம். ஸ்பீடு அது மாதிரி சுர்க், சுர்க், சுர்க். ஆ. அது மாதிரி ஸ்பீடு எதிர்க்க, அதனால ஸ்பீடாக தான் போய்கிட்டே இருப்பேன். ஆஹா. ஆமா கரெக்டான நேம்ல சார். ஆமா, அதனால தான் நானே வச்சுக்கிட்ட பேர் அது, சாரப்பாம்பு. சாரப்பாம்பு. சூப்பர். டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ஆமா. இப்ப அடுத்ததா வந்து ஒரு சாப்பாடு செக்மெண்ட் பார்க்க போறோம் சார். என்ன? இதுவா அதுவான்னு நான் கேட்பேன். நீங்க ஏதாச்சும் ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும் நான் கேக்குற சரி, கேள்விகள்ல. சரி. ரெடியா? சரி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஆமா. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், ஆனா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான். ஆமா. ஆஹா. இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டுக்கால் பாயாமா? ஆட்டுக்கால். நான் ஆட்டுக்கு கறிமீன் தான் 3 வேளையுமே சாப்பிடுவேன். தேங்காய் பாலா ஒரு இதுவா? நான் அதை தொடவே மாட்டேமா. அது பாயசம் மாதிரி குடிப்பீங்க. ஆமா. ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம் தான். பீட்சாவா பர்கரா? எனக்கு பீஸா ஓகே. பீட்சா ஓகேவா? பூரியா பொங்கலா? பூரி. பூரி தானா? பூரிக்கு தொட்டுக்க கிழங்கு. கிழங்கு தான். நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? எந்த ஃப்ரைட் ரைஸ்? சிக்கன். சிக்கன் தான். சிக்கன் 65வா பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். அப்படியா? சிக்கன் வேணாமா? சிக்கன் வேண்டாம், ஏன்னா சிக்கன் எனக்கு பிடிக்காது. ஆ? ஆமா, அதனால வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவேன். ஓ. குழம்பு கறி எதா இருந்தாலும் குழம்பு தான் எனக்கு பிடிக்கும். பிரெட் ஆம்லெட் அப்ப பிடிக்கும். ஆமா. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போட்டா. முட்டை போண்டா. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசமா? தக்காளி எல்லாம் நாங்க சேர்க்கறதே இல்லப்பா. அத பக்கமே போகணும். நண்டை விட்டுட்டு தக்காளியை பார்ப்போமா? மசாலா வடையா மெதுவடையா? மெதுவடை. மெதுவடை தான். பானி பூரியா பேல் பூரியா? அந்த பூரியெல்லாம் சாப்பிட்டது இல்ல. பானிபூரி சாப்பிட்டது இல்லையா சார்? எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு பிடிக்காது. அப்படியா? சாப்பிட்டது இல்ல. அற்புதம் சார், சூப்பர். இந்த செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சா? அடுத்த செக்மெண்ட் வந்து இது பொய் இல்ல மெய். ஓகேவா? நீங்க என்ன நினைப்பீங்க? உண்மையதான் சொல்லணும்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நான் கேக்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க பொய் மட்டும் தான் சொல்லணும். அப்படியா? ஃபுல்லா பொய்யா இருக்கணும். ஓகேவா? நான் பொய்யே சொன்னது இல்லையே. அதுதான் ட்விஸ்ட். ஓகேவா? சரி. 50 வருஷம் சினிமால எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கீங்க? நிறைய சம்பாதிச்சேமா. கணக்கு வழக்கு இல்லாம சம்பாதிச்சேன். ஒரு வீடு ஃபுல்லா கோடிகளா இருக்கா? கோடிகள் அங்கங்க எல்லாம் நண்பர் வீட்டுல கொடுத்துருக்கேன் அங்கங்க. பயங்கரமா. சூப்பர். அதே மாதிரி உங்களோட பெயர் என்ன சார்? பொய் சாரப்பாம்பு. பொய் சாரப்பாம்பா? ஆமா. சூப்பர். உங்களோட மனைவியை நீங்க செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் கொன்னே விடுன்னு சொல்லுவேன். ஓகே. இப்ப எங்க இருக்கீங்க சார் நீங்க? நான் வந்து இப்ப வந்து ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அப்படியா? எந்த நாட்டுல இருக்கீங்க? நான் இப்ப இருக்கிறது அமெரிக்கா பக்கத்துல இருக்கேன். அமெரிக்கா பக்கத்துல? ஆமா. ஓ சூப்பர். நம்ம சென்னையில வெயில் எப்படி இருக்கு சார்? வெயிலே இல்லம்மா. குளுகுளுன்னு இருக்கா? ஏசி. இந்த சென்னை பட்டணம் வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது குளு இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறோமே அங்கேயே பயங்கர குளு இருக்கு. ஆஹா. ஆமா. சூப்பர். அதே மாதிரி நீங்க போட்டிருக்கிற சட்டை என்ன கலர்? சட்டை சிவப்பு கலர். சிவப்பு கலரா? உங்க ஹேர் கலர் சார்? அது வெள்ளை கலர். வெள்ளையா? ஃபுல் வெள்ளையா? ஆமா. அடிக்கடி சொல்ற ஒரு பொய்னா என்னது? நான் நல்லதே சொல்லுவேன். ஓ. உங்களுக்கு ரொம்ப பிடித்த சாப்பாடு பொய் சொல்லும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு பாவக்காய். பாவக்காய். ஓ. வடிவேல் அவர்கள் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காமெடியனே இல்ல. நிறைய பேர் உண்டு. ஓகே. ஓகே. இப்ப ஃபைனலான செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில. சோ நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க கடகடன்னு பதில் சொல்லணும். ஓகே. ஓகேவா? ஓகே. நான் ஒரு முட்டாள். என் வழி நேர்வழி. ஐ லவ். அது பிடிக்காது. ஐ லவ் பிடிக்காது. யாரையுமே லவ் பண்ணலையா நீங்க? லவ் பண்ணேன், இப்ப பிடிக்காதுல. சரி. ஐ ஹேட். குழந்தைகளை எல்லாம் பண்றாங்களே தப்பு, அது ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. என் கோயில். நான் அடிக்கடி கறி மீன் சாப்பிடுவேன். ஓகே. என் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான். எனக்கு கோபம் வந்தா விட மாட்டேன். நான் ஜாலியா இருந்தா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஆமா. என் காதல் நல்ல காதல். அடிக்கடி சொல்ற பொய். நான் பொய்யே சொன்னல. பொய்ய வந்து நான் முதல்ல என் பிள்ளைகளுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்றதுதான், பொய் மட்டும் சொல்லாதீங்க. எந்த அளவுலையும். காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லாத. ரொம்ப வறுமையில இருக்குன்னு சொல்லாத.
ஐயோ எனக்கு ஒன்றுமே தொழில் போக வரலையே வைக்கலையேன்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி பேசினாலே ஆஃப் பண்ணி போடுவேன். நான் வந்து இந்த பொய் சொல்கிறவன்கிட்ட இருக்க மாட்டேம்மா. அவன் பொய் சொல்கிறான்னு நல்லா தெரியும். ம். பவித்ரா அருமையாக நீ பொய் சொல்கிற, உன் கூட நான் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் போயிடுவேன். ஓ, பொய் சொல்றவங்களோடயே இருக்க மாட்டீங்க. அவன் தான் பொய் சொல்கிறானே, ம். அப்புறம் எல்லாமே பொய்யாத்தானே இருக்கான். அதனால நீ அது பொய் வந்து நான் சொன்னதில்லை. ஆஹா, ஒரு நல்ல விஷயம். சூப்பர். இந்த செக்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அற்புதம். ஆ. அதே மாதிரி இப்ப மக்கள் வந்து உங்களை கொண்டாடுறாங்களா உங்களோட காமெடி டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து? இப்ப வரைக்குமே மக்கள் உங்களை பார்த்தா எந்தெந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து அம்மா ஞாபகப்படுத்துறாங்க? எனக்கு வந்து முன்னாடி வந்து அந்த சீரியலில் நடித்தேன். அப்போ செல்ல புள்ளைன்னு பயங்கரமா. ம். அப்போ வந்து நாங்கள் துபாய் போயிருக்கோம். நான் வடிவேலு எல்லாரும் சிங்கமுத்துக்கு இதெல்லாம். ம். அங்கே செக்கிங் பண்ணுவாங்கல்ல, நான் போய் இறங்குனது அந்த அரபின்னு பார்த்து செல்லப்பிள்ளை ஸ்கம் அப்படின்னு ஆ. அங்கே பார்த்துருக்கேன். ஓகே. ஆ. ஸ்கம்னு சொல்லி பக்கத்து சீட்டில் கொண்டு உட்கார வச்சுட்டாப்புல. சூப்பர். ஆ. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாப்புல, இந்த வந்து அந்த ஹிந்தியில் சொல்கிறாப்புல, ஆ. அரபில் சொல்கிறாரு. எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க. செல்லப்பிள்ளை வெரி நைஸ் நடி ஆக்டிங்னு சொல்லி. ம். வடிவேலெல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் ஃபுல்லாக செக்கப்பு. ஆ. அப்புறம் வடிவேலு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு கூட்டிகிட்டு போனாப்புல. ஆ. வண்டியில் வடிவேலு போயிட்டாப்புல, 2வது வண்டியில் நாங்கள் போனோம். அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வடிவேலை பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக ஏறிடுச்சு. ம். வடிவேலு வந்து எல்லாம் மலையாளிகள். ஆ. அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க, எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க. ம். நான் 2வது வண்டியில் இறங்கினேன். ம். அந்த கூட்டம் பூரா இங்கே எனக்கு வந்துருச்சு. ஓ. செல்லப்புள்ள அவ்வளோ பெரிய நேமில் ஆச்சு. அப்புறம் அங்கே துபாயிட்டு வெளியே வந்தா இந்த மாதிரி பொட்டு வச்சுருந்தேன். ம். வடிவேலு முன்னாடி வந்து அருணா கயிறு வரை அறுத்து விட்டாங்க. நகையெல்லாம் வாங்கிட்டப்பல எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. ஆ. நான் பின்னாடி செக்கிங், எனக்கு பின்னாடி பையன் இருக்கான். நாங்கள் போகும்போது வாட் திஸ் சொல்லிட்டாப்புல, ம். ரிமோன்னு சொன்னப்பல. ம். ஹலோ இந்தியன் கல்ச்சர் யான்னு சொன்னோன்னா ஐயோ கோமேன். நான் இதுதான் சொன்னேன். என்னை செக்அப் பண்ணாலும் என் கூட அவனு வடிவேல் பையனை வந்துட்டாப்புல. ஆ. என்கிட்ட கொஞ்சம் பொருள் வாங்கி கொடுத்தா அதுதான் தப்பிச்சது. ஓஹோ. அப்படி நான் சுலோனுக்கு போகும்போது அந்த நேமில் இருந்தது. ம். அதுக்கு பிறகு உஷார் ஐயா உஷாரு, ஓரங்கால உஷாருன்னு சொல்லி, ஆ. இன்னும் பாட்டில் சிங்கிள் காட்டுறியா, ஆ. இன்னும் அது எட்டி பார்ப்பேன். ம். அது கயிறு இருக்காது, கயிறு தானே, அதையே ஏற்றுறேன்னு சொல்லுவேன். ஆ. அது பேர் இருந்து. அப்புறம் 1 லட்சம் கொடுக்கலாம் 2 லட்சம் கொடுத்தோம்னு அது பேர் வந்தது. ஆ. வண்டு முருகன். வண்டு முருகனா? அடுத்து வந்து ஏதோ குத்துன்னு சொல்லி அந்த குடிகாரன், ம். அந்த கேரக்டர் வந்தது. அப்புறம் இந்த சாராப்பாம்பு வந்த பிறகு டோட்டலி எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆ. சாராப்பாம்பு தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும். உடனே எந்த சுப்ராஜ் நடிக்கிறாரு, யார் சாராப்பாம்பா, அவரை போட்டுக்குங்க. ஆ. ஆமாம், முதல்ல வந்து சுப்ராஜ் டேரக்டர் தானே, டேரக்டர் தான், அவரை போட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் சாராப்பாம்பு போட யார் சொல்லுவாங்க. ஆஹா. எல்லாருமே அது ஆயிருக்கும். சூப்பர். அதுதான் பயங்கர நேமில் இருந்தது. ஆஹா. அப்ப அந்த சாரப்பாம்பு பார்ட் 2 காமெடிலாம் எதிர்பார்க்கலாமா? பாட்டு காமெடியில் பாட்டுல நடிக்கலையே. இல்ல வரலாமா ஃபியூச்சர்ல? அது நிறைய படத்தில் நான் என் பேரே வச்சிருக்காங்களே, சாரப்பாம்பு வாங்க என் பேரையே கூப்பிட்டுருக்கேன். நிறைய படத்தை நடிச்சிருக்கேன். ஆமா. ஆமாம், ஒரு படத்தில் வந்து மலைப்பாம்பு ஆ. என் பேர், எந்த மகுடிக்கு இந்த மலைப்பாம்பு சாயாதுரான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பாம்பை வச்சேதான் இல்ல சார்? ஆமாம், ஒருத்தர் வந்து என்னை வச்சே பாட்டு எழுதியிருக்கான். ஆ. அதை நான் எனக்கு சாங் அதெல்லாம் வில்ல நான் நினைக்கிறேன். ஓஹோ. பாம்பு சாரப்பாம்பு வருதுன்னு சொல்லி போட்டிருக்கான். ம். நல்லா வந்தவருக்கு கட்டு விரி எல்லா பாம்பையும் சொல்லி இந்த பாம்பை சொல்லியிருக்கான். அற்புதம். அது வந்து 6ஆம் தேதி ஷூட்டிங் போறோம். எனக்கு பாட்டு போட்டு காமிச்சாங்க. அப்படியே நீங்க ஸ்லோ மோஷன்ல நடப்பீங்க, அந்த பாட்டு வரும், அப்படியே வேற மாதிரி. சூப்பர் சார். நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட இருந்து அழகான ஒரு சைன் வாங்கி நாங்க ஞாபகார்த்தமா அங்க பின்னாடி வைப்போம். உங்களோட சைன் வாங்கிடலாமா? டொன்டடாயின். சோ அழகான கப்ல. ஆமா, உங்களோட சைன்காக இந்த கப் காத்துட்டு இருக்கு. ஓகே, சிறப்பு மிகுந்த காட்டு. VM சுப்புராஜ். அந்த சாரப்பாம்பு சிம்பிள் அதான் அது மேல போக. அப்படியா? அற்புதம் சார், சூப்பர். ஆமா. சோ ரொம்ப அழகா, ரொம்ப ஜாலியா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. அதுக்குள்ள நம்ம ஷோ முடிஞ்சிருச்சாப்பா? அப்படியே அந்த ஒரு ஷாக் கொடுங்க சார். முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சிருச்சாப்பா? யாத்தா இன்னும் இல்லையா? இல்ல சார்.
ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போகணும்னு பார்த்தா போச்சா. இது 4வது முறை நான் பேசுறது. இதுவரையும் இந்த மாதிரி கேள்வி கேட்கல. இது புதுமையா இருக்கு. புதுமையா இருக்குல்ல. ஆமா உண்மையிலே மிகப்பெரிய சேனல் டிவிக்கு எல்லா பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்கள் தாய்மார்களுக்கும் எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தமிழ் மக்களுக்கெல்லாம் நான் முதல்ல நன்றி சொல்லணும். சேனல் டிவிக்கு புதுசாக கேட்டிருக்காங்க, புதுசாக நாங்கள் பதில் சொல்லியிருக்கேன். அதை விட இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லா கேமரா பண்ணுங்க எல்லாம் எவ்வளோ பேர் பவித்ரா உள்பட அவர்களெல்லாம் நன்றி சொல்லணும். வாழ்க வளமுடன். சாரா பாம்பு சுப்ராஜ். ஓகே சார், நன்றி சார், நன்றி 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 நன்றி. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் காமெடி நடிகர் சாரப்பாம்பு சுப்ராஜ் அவர்கள் செம ஜாலியா ஃபன்னா போச்சு. டைம் போனதே தெரியல. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.